தப்பு எங்கெல்லாம் நடக்கோ அங்கெல்லாம் இந்த சக்திமான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்தியா கூட மேட்ச் எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் இந்தியா போட்டு பொழப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டிராவிஸ் ஹெட் சுத்திக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது டெஸ்டோட ரெண்டாவது நாள்ல இந்தியா கூட 140 ரன் டிராவிஸ் ஹெட் அடிச்சிருக்காரு. இந்த ஹெட்டோட விக்கெட்டை முகமது சிராஜ் தான் எடுத்தாரு. விக்கெட் எடுத்த சிராஜ் ஹெட்டை பார்த்து முறைக்க ஹெட்டும் பதிலுக்கு என்னமோ சொல்ல அதுக்கப்புறமா சிராஜ் போய்கிட்டே இரு அப்படின்னு சிக்னல் கொடுக்க இந்த கேமே பாத்தீங்கன்னா ஃபயரா போய்கிட்டு இருந்தது. இது எல்லாமே நல்லா தான் பண்ற பெர்ஃபார்ம் தான் நல்லா பண்ண மாட்டுக்க அப்படின்னு சிராஜை பார்த்து சோசியல் மீடியால பல கருத்துக்கள் வந்தாலுமே ஹெட்டோட விக்கெட் எடுத்த அந்த பாலை ரொம்பவே சூப்பரா போட்டாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிராஜை பார்த்து நல்ல பால் தான் போட்டிருக்க அப்படின்னு தான் சொன்னேன், அவர் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. பதிலுக்கு சிராஜும் நீ நல்லா பேட்டிங் பிடிச்சிருக்க அப்படின்னு தான் சொன்னாருன்னு சொல்லி ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா காமெடியா சோசியல் மீடியால ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃபுல் இன்டர்வியூல ஹெட் என்ன சொன்னாருன்னா, இந்தியா டீமுக்கு அகெயின்ஸ்டா செஞ்சுரி அடிச்சது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹார்டான பிச்சா இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து சில ஷாட்ஸ்லாம் பிளே பண்ணேன், அதனால தான் என்னால் ரன் எடுக்க முடிஞ்சது. இந்திய டீமோட பவுலிங்கும் நல்லா இருந்தது, ஆனால் எனக்கு லக் இருந்தது அப்படிங்கிறதுனால எங்கள் டீமோட ஸ்கோரை இன்னும் அதிகமாக கொண்டு போக முடிஞ்சது. பெர்த் டெஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு பெஸ்ட் கேமை கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சோம். இந்தியா டீமும் ஒரு ப்ரெஷர் போடணும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் பிளே பண்ணும்போது யார் பெஸ்ட்டாக பிளே பண்ணுறாங்களோ அவங்க தான் லீடிங்கில் இருப்பாங்க. இப்போதைக்கு நாங்கள் தான் லீடிங்கில் இருக்கோம்னு நம்புகிறேன். இந்தியா டீம்ல எல்லாருமே நல்லா தான் பவுலிங் பண்றாங்க. ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி ரன் அடிக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் அஸ்வினோட பவுலிங்ல ரிஸ்க் எடுத்து பல ஷாட்ஸை பிளே பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் பையன் பிறந்ததுக்கு அப்புறமா சதம் அடிச்சு கொண்டாடினேன். 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட 2வது பையன் பிறந்திருக்கான், அவனுக்காண்டி இந்த சதத்தை கொண்டாடினேன். என்னோட விக்கெட் எடுத்த சிராஜை பார்த்து நல்லா பவுலிங் பண்ண அப்படின்னு தான் சொன்னேன். சிராஜ் தான் அதை தப்பா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்டர்வியூல டிராவிஸ் ஹெட் சொல்லியிருக்காரு.